போட்டியில் 2.16 மீட்டர் உயரம் தாண்டி இந்திய சாதனையை புதிதாக வரையறுத்துள்ளார். 110 மீட்டர் தடை தாண்டுதலை 14.8 வினாடிகளில் முடித்து சாதனை படைத்துள்ளார். டெக்காத்லானில் 6482 புள்ளிகள். இவை அனைத்தும் இவரின் மிகச்சிறந்த சாதனைகள் ஆகும். ஐயா அவர்கள் கரூர் மாவட்டம் மேலப்பாளையம் புளியூர் கிராமத்தில் பிறந்தவர். இவர் படிக்கும் பருவத்தில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளார். இவர் கல்வியில் பல சிறப்புகளை பெற்றுள்ளார். இவர் விளையாட்டுத் துறையில் பல பதக்கங்களையும் பெற்றுள்ளார். டாக்டர் நல்லுசாமி அண்ணாவி அவர்கள் பெற்ற விருதுகள்: இந்தியன் ரயில்வே சிறந்த விளையாட்டு வீரர் மாஸ்டர் டிட்டோ விருது. இந்த விருதை 2 முறை பெற்றுள்ளார். இந்திய விளையாட்டு ஆணையத்தின் விருது. இந்த விருதை விளையாட்டில் சிறந்த சேவைக்காக பெற்றுள்ளார். தெற்கு ரயில்வே சிறந்த விளையாட்டு வீரர் பொது மேலாளர் விருது. இந்த விருது தெற்கு ரயில்வேயால் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் சிறந்த விளையாட்டு வீரர் மாமல்லன் விருது தமிழ்நாடு அரசால் இவருக்கு வழங்கப்பட்டது. பெங்களூரில் நடைபெற்ற டிப்ளமோ இன் கோச்சிங் படிப்பில் ஒட்டுமொத்த சிறந்த மாணவராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். இவ்வளவு சாதனைகளுக்கு சொந்தக்காரரும் விளையாட்டையே உயிர் மூச்சாகவும் கொண்ட நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் நல்லுசாமி அண்ணாவி அவர்களை என் பள்ளியின் 48வது விளையாட்டு விழாவிற்கு வருக வருக என நம் அனைவரின் சார்பாக இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம். நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் நல்லுசாமி அண்ணாவி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கிட என் பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை ஆரோக்கிய செல்வன் ஓ பிரேம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இறை பக்தி, ஞானம், ஒழுக்கம், கடின உழைப்பு, விடாமுயற்சி, உறுதியான சிந்தனைகள் என வெற்றிக்கு அடிப்படையான குணங்களை பெற்றிருக்கும் என் பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை ஆரோக்கிய செல்வன் ஓ பிரேம் அவர்களை வருக வருக என உளங்கனிந்து வரவேற்கின்றோம். அன்பையும் ஒழுக்கத்தையும் சேர்க்கும் பாதையில் மக்களை வழிநடத்தி செல்லும் புனித நார்பர்ட் துறவர சபையின் பல்வேறு பணித்தளங்களிலிருந்து வந்திருக்கும் அருட்தந்தையர்கள் மற்றும் பல்வேறு பணித்தளங்களிலிருந்து வந்திருக்கும் அருட்சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பெரியோர்களுக்கான அறிவு முதிர்ச்சி, நடுவயதுக்காரருக்கான மன உறுதி, இளைஞர்களுக்குரிய உற்சாகம், குழந்தைகளுக்கான இதயம் என்று ஒருங்கே பெற்றிருக்கக்கூடிய நம் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரோம் ஆனந்த் அவர்களையும், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ராபர்ட் அந்தோனிராஜ் அவர்களையும் வருக வருக என்று மனதார வரவேற்கின்றோம். சீரிய எண்ணங்களை செயல்படுத்தும் போது அவை சிறந்த செயல்களாகின்றன என்பதற்கேற்ப தங்களது சீரிய எண்ணங்களால், சிறந்த செயல்களால் மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் என் பள்ளியின் மேல்நிலை பள்ளி ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், சுகாதார பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். செல்வத்தை வைத்து சென்ற தகப்பனை விட கல்வியும் தொழிலும் கற்பித்து சென்ற தகப்பனை தன் மக்களுக்கு மிகுந்த காப்பு அளித்தவர் என்பதற்கேற்ப கல்வியை தன் பிள்ளைகளுக்கு வருக வருக என வரவேற்கின்றோம்.
மீண்டும் ஒரு முறை என் பள்ளியின் 48வது விளையாட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விழா மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற 48வது பள்ளி விளையாட்டு விழாவின் கதாநாயகனாக இன்றைய முக்கிய விருந்தினராக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற ஐயா அண்ணாதி அவர்களை பள்ளியின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். அதைத் தொடர்ந்து இதை நான் அன்றே செய்ய வேண்டும். அன்று தந்தை அவர்கள் வரவில்லை. இன்றைக்கு காமராஜர் நினைவு நாள் என்று தமிழ் இலக்கிய விழா என்று கொண்டாடினோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் இயேசு சபையில் தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படி கூட ஒரு நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன், தெரியல இருக்காங்க. இந்த நார்பர்ட் சபைக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் வர வேண்டும் என்று கடவுள் திட்டம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் சந்தித்த முதல் குரு அருள் தந்தை பெஞ்சமின் அவர்கள் 1994ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு அவரைத்தான் முதலில் சந்தித்தேன். அதற்கடுத்து ஃபாதர் பெனடிக்ட் ஆக இருவரையும் தான் சந்தித்தேன். அன்று இருவருமே இந்த இடத்திற்கு வந்திருக்க வேண்டும். ஒருவர் வந்தார், ஒருவர் வரலை. அதனால இதை சொல்லவே இல்லை நான். ஆக இந்த நாளில் தந்தை அவர்களை நான் கௌரவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக பள்ளியின் சார்பாக தந்தை அவர்களை வரவேற்று தலைமை ஆசிரியர் திருவாரூர் ஃபெலிக்ஸ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இருப்பவர் எமது நார்பர்ட் துறவர சபையினுடைய அருள் பணியாளர் அருள் தந்தை பீட்டர் தமிழ் மாறன். அற்புதமான குணம் கொண்ட ஒரு மனிதர், அன்பு தம்பி. நம்முடைய அழைப்பை ஏற்று ஊட்டியில் பணி செய்து கொண்டிருக்கிறார். நீங்களாம் ஊட்டிக்கு பயணம் போகணும்னா தொடர்பு கொள்ளலாம். அவர் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுப்பார். நான் வருகிறேன் என்று சொன்னார், வந்து நம்மை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். துவக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருவாளர் ராபர்ட் அவர்கள் நம் சார்பாக தந்தை அவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்பார்கள். தேங்க்யூ.